ஹalleluya, praise the Lord. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களோடு பேசுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்க போதுமானவராய் அவர் வார்த்தை உள்ளது. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 8 வாசித்து பாருங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற நாமத்தில் நமக்கு சகாயம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து அவர் ஒரு காரியத்துக்கு ஒரு 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 நோக்கத்தை கர்த்தர் நம் மேலே, நம் குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய காரியத்தின் மேலே, நம்முடைய வாழ்க்கை மேலே வைத்திருப்பதனால எந்த பக்கத்திலிருந்து நமக்கு சகாயம் என்கிற உதவி, ஒத்தாசை, பலன், பாதுகாப்பு, மீட்பு, விடுதலை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சகாயராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெரியமானவர்கள், இந்த பூமி எங்கிலும் சகாயம் பண்ணுவோர் இல்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இந்த பக்கம் திரும்பினாலும் அழிவை பார்க்கிறோம், வேதனை பார்க்கிறோம், துக்கத்தை பார்க்கிறோம், கண்ணீரை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், நிம்மதியற்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். குடிப்பழக்கம், போதை வஸ்துக்களில் விடுதலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை இல்லை, கடன் பிரச்சனைக்கு முடிவு இல்லை, பல விதங்களிலே சகாயம் இல்லாமல், தேவனுடைய ஒரு ஒத்தாசை இல்லாமல் ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கூட இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சகாயம் இழந்திருக்கலாம், இன்னும் அதை தேடிக்கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தில் சகாயம் உண்டு. அப்படியான அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தினாலே நாம் கூப்பிடும் பொழுது, கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நமக்கு சகாயம் நிச்சயம். வேலை செய்கிற ஸ்தலத்திலே, மேலதிகாரிகள் கண்களிலே, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய சகாயம் என்ற ஒரு வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. உங்களால முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வியாதி படுக்கையில் இருந்தாலும், எதுவுமே நீ செய்ய முடியாது என்ற கட்டம் இருந்தாலும், கர்த்தருடைய சகாயம் என்ற ஒரு சுகம், ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டு. பண கஷ்டத்திலே இனி எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய சகாயம் என்ற ஒரு வாசல் திறக்கப்படும், ஒரு அனுகூலம் உண்டாகும். கவலைப்படாதிருங்கள். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறீர்களா? அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருந்து ஜெபியுங்கள். அவர் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அதை உண்மையாய், உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இந்த நாளில் ஜெபிக்க போகிற உங்கள் பிள்ளைகள் காரியத்துக்கு சகாயம் வரும். உங்களுடைய எல்லா ஆவிக்குறி வாழ்க்கைக்கு சகாயம் பண்ணுகிறவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நாமத்துக்குள் காரியமெல்லாம் ஒப்பு கொடுக்கிற இடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரட்டும் என்று சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, சகாயரே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே சகாயம் உண்டு என்று விசுவாசிக்கிற, கேட்கிற, நம்புகிற அத்தனை பேருக்கும் இந்த நாளில் ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகாயராய் வெளிப்பட்டு
ஒவ்வொரு நாளும் 40 வருஷம் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்தது போல இந்த வேளையிலே கலங்கியிருக்கிற, துக்கமாக இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்திருக்கிற, போராட்டங்கள் மேல் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், பாவ கட்டுகளிலிருந்து பாவத்தின் ஆளுகளிலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற முடியாமல், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லாமல், ஒருமனம் இல்லாமல், தேவனுடைய அன்பில்லாமல் இருக்கிற ஆண்டவரே தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் போராட்டங்களுக்குள் இருக்கிற எல்லா நுகத்தை முறித்து வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சகாயம் என்ற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, ரட்சிப்பு, அற்புதம் நடப்பதாக. வேலையில்லா பிள்ளைகளுக்கு சகாயர் உதவி செய்து வேலையின் வாசல் திறக்கப்படுவதாக. ஆரோக்கியம் இல்லாத, சுகமில்லாத, பலமில்லாத பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம், சுகம் என்று சொல்லுகிற சகாயம் அனுப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். இப்படி வசனத்தை விசுவாசிக்கிற நாமத்தை நம்புகிறவர்களுக்கு நீர் சகாயராய் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சகாயம் பண்ணி பிள்ளைகளை பலப்படுத்தி உயர்த்தி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் சகாயம் பண்ணுவார்.